இந்த மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது, இதே மாதிரி பல வகையாக நம்ம எடிட் பண்ணிக்கொள்ளலாம், ஈஸியான முறையில் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அது சம்மந்தமான வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஜெமினி ஏஐ. அதுக்குரிய ப்ராம்ப்ட் எல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்லேயே நம்ம இதே மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரௌசர் போங்க, ப்ரௌசர் போய் ஜெமினி ஏஐன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினின்னு ஃபஸ்ட்டுக்கே ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கோனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான 2 ஃபோட்டோஸையும் வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுப்பேன். அந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சில சேஞ்சஸ் செய்யணும். இந்த மாடல் ஆஃப் த மோட்டார் சைக்கிள் இண்டிகேட்டரை உங்களுக்கு தேவையான மாடலை நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவையான மாடலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் என்ன பைக் கொடுக்குறீங்களோ அதில் அதுக்கப்புறம் ஜஸ்ட் சென்ட் பண்ணிங்களா இருந்தால் அது உங்களுக்கு ஃபியூ செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை வந்து க்ரியேட் பண்ணி தந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து அது உங்களுக்கு ஃபியூ செகண்ட்லேயே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தந்துட்டு இப்போ இதை டவுன்லோட் பண்ணணுமா இருந்தால் வலது பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலும். இப்படி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பெர்ஃபெக்டாக எடிட் பண்ணிக்கொள்ளலும். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.